நிறைய பேர் நிறையா சக்ஸஸ் சீக்ரெட்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள்லாம் நான் சொல்கிறேன். ஓகே, ஐ வுட் புட் இட் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். நான் ஐ வுட் சஜஸ்ட் 2 things. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களோட எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் டெவலப் ஆகும். டாக்டராக என்ன ஆகணும் அப்படின்னு கேட்டப்ப எனக்கு சொல்ல தெரியல. அப்புறம் நேச்சுரலாகவே வந்து நல்லா படித்தா டாக்டர் தானே ஆகணும். டிஎன்பிசியில் செலக்ட் ஆகி கவர்மெண்ட் பிரைமரி ஹெல்த் சென்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸில் ஐ வாஸ் போஸ்டட் ஆஸ் அசிஸ்டன்ட் சிவில் சர்ஜன் இப்போ நான் சிவில் சர்வீஸில் 2009 செலக்ட் ஆகி இங்கே சென்னையில் ஃபஸ்ட்டு போஸ்டிங். அப்புறம் வந்து பாண்டிச்சேரியில் 2 years இருந்தேன். மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் குவார்ட்டர்ஸில் தான் தங்கி படித்தேன். அங்கே ஸ்டாஃப் ஸ்கூல்லாம் பேசிப்பாங்க, என்ன டாக்டருக்கு பைத்தியம் எது பிடிச்சிச்சா, ரூம் வெளியே வரமாட்டேங்கிறாரு, எப்போ பார்த்தாலும் அங்கேயே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவாங்க. இந்த மாதிரி வெறித்தனமாக படிங்க. எப்பயுமே உங்களோட அடையாளத்தை வந்து நீங்கள் இழக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஷுட் தேங்க் MD of Impact IAS Academy for giving me this opportunity. இன்ஃபேக்ட் வந்து யங் மைண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறதே ஒரு பெரிய ஒரு ரிஃப்ரெஷிங்கான ஒரு ஃபீல். ப்ளஸ் வந்து எனக்கு ஒரு புக் ரிலீஸுங்கிறது எனக்கு ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் இன்ட்ராக்ஷனோட இருக்குன்னு தான் நினச்சேன். நான் எனக்கு புக் ரிலீஸ்லாம் அந்தளவுக்கு நான் பெரிய ஆளான்னு தெரியல. ஓகே, எனிவே நீங்கள் வந்து சிவில் சர்வீஸ்லாம் எந்த அட்டம்ப்டில் இருக்கீங்க எல்லாம்? யூஸ்வலாக இப்போ தான் பிகினர்ஸும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுத்தவங்க. ஓகே ஓகே, உங்களுக்கும் எனக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. நீங்கள் சிவில் சர்வீஸில் இப்போ தான் பேபி ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறீங்க, நான் பாலிடிக்ஸில் இப்போ தான் பேபி ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறேன். உங்களெல்லாம் பார்க்குறப்ப என்ன பார்க்குற மாதிரியே இருக்குது. நானும் ஒரு அரௌண்ட் 2004 தான் ப்ரிப்பரேஷன் ஆரம்பித்தேன். நானும் உங்களை மாதிரி தான் வந்து இந்த மாதிரி யாராச்சும் வந்து பேசுகிறப்ப அப்படியே ஆர்வமாக எப்படா அவங்களாம் பண்ணாங்க, நம்மளால ஆக முடியுமா, நம்மளும் அங்கே போய் நின்று பேச முடியுமா அப்படிங்கிற எண்ணியிருக்கேன் நானும். பட் ஒரு விஷயம் என்னென்னா, நான் எதெல்லாம் பண்ணணும்னு நினச்சேனோ அதெல்லாம் பண்ணுறேன். அந்த விதத்தில் எனக்கு கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். என்னோடய ஜேர்னி பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் போர் அடிக்க விரும்பல, நான் ஷார்ட்டாகவே பண்ணுறேன். நான் சின்ன வயசுலேருந்து சொந்த ஊர் சேலம். சின்ன வயசுலேருந்தே ஸ்கூலில் நல்லா படிப்பேன். ஃபஸ்ட் ரேங்க் தான் வாங்கிட்டு இருந்தேன். அப்புறம் நேச்சுரலாகவே வந்து நல்லா படித்தா டாக்டர் தானே ஆகணும், இந்த மாதிரி மெடிசன் பெருசாக நான் எனக்கு என்னென்னா +2 ஸ்டேட் செகண்ட் மெடிக்கல் கட் ஆஃபில் வந்தது. அப்போ வந்து என்னை கேட்குறப்ப நான் மெடிசன் ஆகி இப்போ சேலத்தில் இப்போ வந்து இப்போ ப்ரெஸ்ஸில் வந்தாங்க, என்ன டாக்டராக என்ன ஆகணும் அப்படின்னு கேட்டப்ப எனக்கு சொல்ல தெரியல. நான் வந்து எனக்கு வந்து ஏதாச்சும் ஒரு லாஸ்டிங் கான்ட்ரிபியூஷன், ஒரு சிஸ்டமிக் லெவலில் ஒரு ஏதாச்சும் நம்ம பண்ணணும். ஜஸ்ட் நம்ம எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம லைஃப் செட்டில் ஆகணும் அப்படின்னு அந்த மாதிரி தாட் எனக்கு இல்லை. நான் என்ன சொல்லியிருந்தேன், மருத்துவத்துறையில் ஆராய்ச்சி செய்ய விருப்பம் அப்படின்னு தான் அதில் நியூஸ் ஐட்டமே தினமணியில் வந்திருந்தது. ஸோ தட் டசன்ட் மீன் தட் எனக்கு ரிசர்ச்சுங்கிறதுக்காக இல்லை, ஏதாச்சும் நம்ம பண்ணணும். என்ன பண்ணணும்னு எனக்கு அப்போ பெரிய கிளாரிட்டிலாம் இல்லை. அப்புறம் நான் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் 97 ஜாயின் பண்ணேன். அப்போ 3rd year 4th year படிக்கிறப்ப எங்கள் சீனியர்ஸ் உமாநாத் IAS இருக்கார்ல, செக்ரட்டரி டு CM, ஹீ இஸ் மை காலேஜ் சீனியர். அவர் கிளியர் பண்ணி IAS செலக்ட் ஆகிறப்ப தான் எனக்கு அப்போ தான் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணலாம், ஒரு ஆப்ஷன் இருக்குது போல இருக்குன்னு, சரி நம்மளும் சிவில் சர்வீஸ் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து சிவில் சர்வீஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணி பண்ணலான்னு தோணுச்சு. அப்புறம் பட் ஆனால் முடிச்சுட்டு நம்ம இன்கம்லாம் என்ன பண்ணுறது, எப்படி பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறப்ப டிஎன்பிசியில் வந்து அசிஸ்டன்ட் சர்ஜன்ஸ்க்கு எக்ஸாம் குவாலிஃபை பண்ணாங்க. ஸோ ஐ ரோட் தட் எக்ஸாம் அண்ட் ஐ கிளியர்ட். அண்ட் டிஎன்பிசியில் செலக்ட் ஆகி கவர்மெண்ட் பிரைமரி ஹெல்த் சென்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸில் ஐ வாஸ் போஸ்டட் ஆஸ் அசிஸ்டன்ட் சிவில் சர்ஜன் இன் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் ஒரு ரிமோட் வில்லேஜ், கக்கதாசம்ங்கிற ஒரு வில்லேஜில் வந்து நாங்கள் தான் ஃபஸ்ட்டு என்னோடய போஸ்டிங்ஸு. அப்போ என்னோடய நேட்டிவ் சேலத்தில் வந்து வேகன்சி இல்லை, சென்னையில் வேகன்சி காட்டல. சரி, ஏன் நான் கிருஷ்ணகிரி எடுத்தேன்னா, மேபி கிருஷ்ணகிரி பார்டர் டவுனில் நம்ம எடுத்துட்டோம்னா பெங்களூர் வீக்கெண்ட்ஸில் பெங்களூரில் போய் ஏதாச்சும் கோச்சிங் சென்டர் இருந்தால் போய் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் வந்து அங்கே கிருஷ்ணகிரிலேயே நார்தன் மோஸ்ட் பார்ட்டில் இந்த பிஹெச்சி தான் இருந்து அங்கே நான் எடுத்து சூஸ் பண்ணேன். உண்மையிலுமே அங்கே ஒரு 2004 ஜாயின் பண்ணி சர்வீஸ் கிடைக்கிற வரைக்கும் அதே பிஹெச்சில் தான் இருந்தேன் நான். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இப்போ நினச்சி பார்க்குறப்ப ரொம்ப ஒரு இனிமையான ஒரு பீரியட் அது. அந்த கிராமத்திலே அங்கே
ஒரு சின்ன பஸ் ஸ்டாப், அதுதான் ஊரே. பக்கத்தில் ஒரு பிஹெச்சி இருக்கும். அந்த பிஹெச்சில் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் குவார்ட்டர்ஸ்னு இருந்தது. அதை வந்து இது வரைக்கும் அந்த டாக்டர்ஸ்லாம் யாருமே அங்கே ஸ்டே பண்ணதே கிடையாது. நியர்பை டவுன் அங்கே தேன்கனி கோட்டைன்னு இருக்குது. அங்கேருந்து தான் வந்து ட்ராவல் பண்ணி வருவாங்க. ஒரு 3 hours இருந்துட்டு போயிடுவாங்க. நம்ம தான் தெரியும்ல, நம்ம சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரன்ஸ்லாம் மினிட்ல வரைக்கும் ஷெடியூல் போடுவோம்ல. அங்கே ஒரு 1/2 hour எதுக்கு நம்ம இது பண்ணணும், ட்ராவலில் இது பண்ணணும் அப்படின்னு நான் கோட்டஸ் இருந்தால் சூப்பர் அப்படின்ட்டு இங்கேயே இங்கே உங்கள் பிளாக் மெடிக்கல் ஆஃபீஸர் கேட்டாங்க, நீங்கள் அங்கே பக்கத்து ஊரில் ஸ்டே பண்ணிக்கிறியா? இங்கே இல்லை சார், நம்ம ரொம்ப தெளிவாக வந்து நான் இங்கே தான் இருக்கணும்னு. அவருக்கு ஒரே ஆச்சரியம், சரி ஒருத்தன் மாட்டினா நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து அங்கேயே கோட்டர்ஸ்லேயே தங்கி படித்தேன். அங்கே நியூஸ் பேப்பர் வேணும், அப்புறம் சாப்பிட்ணும், ரெண்டுமே எனக்கு பஸ்ஸில் வரும். தேன்கனி கோட்டையிலேருந்து காலையில் டிஃபன் மட்டும்தான் அங்கே ஒரு சின்ன டீ கடையில் வந்து இட்லி கிடைக்கும். எனக்கு லஞ்சும் டின்னரும் வந்து தேன்கனி கோட்டையிலேருந்து பஸ்ஸில் கொடுத்து அனுப்புவாங்க. லஞ்சு பிரச்சனை இல்லை, ஹாஸ்பிட்டல் ஸ்டாப் போய் வாங்கிடுவாங்க. நைட்டு ஒரு பஸ் 8:30க்கு தேன்கனி கோட்டையில் கிளம்பும். கரெக்டாக 9 o'clock எங்கள் வில்லேஜுக்கு வரும். சில டைம் அதான் லாஸ்ட் பஸ்ஸு. சில டைம் அது ரிசீவ் பண்ணுறது வந்து இவங்க ஹாஸ்பிட்டலில் ஸ்டாஃப் ஒருத்தர் இருப்பார். நிறைய நாள் வந்து அவர் தண்ணி அடிச்சுட்டு வாங்காம விட்டுருக்காரு. நிறைய டைம் வந்து சாப்பிடாம தான் இருந்திருக்கேன். அங்கே வந்து ஒரு 6 மணிக்கெலாம் ஊரே அடங்கிடும், எந்த சத்தமும் இருக்காது, அப்படியே ஒரு நிசப்தமாக இருக்கும். எனக்கு ஒரு 8:30 மணி ஆனால் லைட்டாக பசிக்க ஆரம்பிக்கும். அப்புறம் பஸ் சத்தம் வந்து 1 கிலோமீட்டர்லேயே கேட்க ஆரம்பிச்சிடும். பஸ் சத்தம் ஆன் அடித்தா வந்து சரி நமக்கு சாப்பாடு வருது அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்ப வந்து வராமல் அந்த மாதிரி இன்ஸ்டன்ஸ்லாம் இருக்குது. இப்போ நினச்சி பார்க்குறப்ப ரொம்ப ஒரு சுகமான ஒரு நினைவுகளாக தான் இருக்குது. இப்போ நான் சிவில் சர்வீஸில் 2009 செலக்ட் ஆகி இங்கே சென்னையில் ஃபஸ்ட்டு போஸ்டிங், அப்புறம் வந்து பாண்டிச்சேரியில் 2 years இருந்தேன். அப்புறம் திருப்பி சென்னை இன்வெஸ்டிகேஷன் விங்கில் ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் 2021 நான் பீகார் ஜார்க்கண்டில் ஒர்க் பண்ணியிருந்தேன். நீங்களும் நிறையா இன்ட்ராக்ட்லாம் பண்ணியிருப்பீங்க, நிறையா பேர் இங்கே வந்து பேசியிருப்பாங்க. ஸோ உங்கள் எல்லார் மனசில் இருக்கிறது எப்படி இது கிளியர் பண்ண முடியும், எப்படி நம்மளால் முடியுமா அப்படிங்கிற மாதிரி நிறையா தாட்ஸ் இருக்குது. நிறைய பேர் நிறையா சக்ஸஸ் சீக்ரெட்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள்லாம் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியம், இது நம்பர் 1 ரிக்குவயர்மெண்ட் நீங்கள் சக்சீட் ஆகணும்னா கன்சிஸ்டன்சி. ஓகே, அப்புறம் எனி அதர்? குட். அது இன்னும் வேற விதமாக எப்படி சொல்லலாம்? ஓகே ஓகே, நான் என்ன கேட்டால் ஃபஸ்ட்டு டிசிப்ளின் தான் சொல்லுவேன். எங்கள் டீச்சர்ஸ் வந்து ஃபஸ்ட்டில் இருந்து சொன்னது அதுதான். டிசிப்ளின் இஸ் த பேஸ். அதான் அது மேலே தான் உங்களோட ஹார்ட் ஒர்க், உங்களோட எஃபர்ட்ஸ், உங்களோட நாலேஜ் எல்லாமே அந்த பேஸில் தான். தட் என்டையர் எடிஃபைஸ் இஸ் ஸ்டாண்டிங் ஆன் யுவர் கோர் வேல்யூஸ் டிசிப்ளின். டிசிப்ளினில் உங்களோட பர்சனல் டிசிப்ளின், அப்புறம் உங்களோட ஒர்க் டிசிப்ளின் ரெண்டாவது சொல்லலாம். ஐ திங்க் நீங்கள் வந்து இப்போ இங்கே ஒரு இம்பேக்ட் கோச்சிங் எனி ஐஏஎஸ் அகாடமியில் ஒரு ஜாயின் பண்ணி நீங்கள் ஒரு கோல் ஓரியன்டாக இருக்கிறப்ப கண்டிப்பாக நீங்கள் பர்சனல் டிசிப்ளின் பற்றிலாம் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. இருந்தாலும் ஒன்று சொல்கிறேன், என்னென்னா என்னோட ப்ரேயர் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, ஐ ஷுட் நெவர் லூஸ் மை ஐடென்டிட்டி அட் எனி காஸ்ட். சின்ன வயசுலேருந்தே அதை மட்டும் நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் எங்கே போகலாம், நீங்கள் நாளைக்கு ஒரு பியூரோக்ராட் ஆகலாம், பெரிய டாப் லெவலில் போகலாம், நிறைய பேர்த்த மீட் பண்ணலாம், நிறைய சந்தர்ப்பங்கள் நிறைய விஷயங்கள் நடக்கலாம். எப்பயுமே உங்களோட அடையாளத்தை வந்து நீங்கள் இழக்கக்கூடாது. இதை தான் நான் பர்சனல் டிசிப்ளின் இதாக பார்க்குறேன். நான் என்னால் கான்ஃபிடண்ட்டாக சொல்ல முடியும், நான் எப்படி இருந்தனோ அப்படி தான். நான் சின்ன வயசில் நான் வந்து எப்படி இருந்தனோ அதே மாதிரி தான் நானும் இப்போது இருக்கேங்கிறது என்னால் கான்ஃபிடண்ட்டாக சொல்ல முடியும். இதே மாதிரி தான் நான் நாளைக்கு எப்படி என்ன ஆனாலும் நானாக தான் இருப்பேங்கிற கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருக்கு. காட் வில்லிங். ஸோ வந்து அதுதான் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு ஒர்க் டிசிப்ளின். நீங்கள் சொன்னீங்கல்ல, ஷுட் ஸ்டிக் ஆன் டு யுவர் ஷெடியூல். நீங்கள் வந்து அந்த ரொட்டீனை ஃபாலோ பண்ணணும். அது வந்து வெரி வெரி க்ரூஷியல். என்ன நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, அங்கே ரொட்டீனை வந்து அந்த ஒர்க் டிசிப்ளின் இருந்ததுன்னா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். ஓகே, திஸ் இஸ் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
டிசிப்ளினா வந்து என்ஜாயே பண்ணக்கூடாது அப்படிலாம் கிடையாது. நான்லாம் காலேஜில் ரொம்ப ரொம்ப நாட்டி ரொம்ப சேட்டெல்லாம் பண்ணியிருக்கேன், ரொம்ப இதெல்லாம் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் கிடையாது. உங்கள் வேல்யூஸை இழக்கக்கூடாது. அப்புறம் ஒர்க்குன்னு வந்தால் உங்கள் ஒர்க் டிசிப்ளினை ஃபாலோ பண்ணணும். இதில் ஒரே ஒரு நான் ஜஸ்ட் ஐ வில் கிவ் யூ எ டூல். என்னென்னா டெம்பரரி ப்ளஷர் அண்ட் ரியல் ஹாப்பினஸ். அதை மட்டும் ஏதாச்சும் 2 சாய்ஸ் இருந்துச்சுன்னா யூ திங்க் பண்ணி பாருங்க, வெதர் திஸ் இஸ் அ ப்ளஷர் ஆர் வில் இட் லீட் டு யுவர் ரியல் ஹாப்பினஸ்ன்னு பாருங்க. தட் டசன்ட் மீன் உங்கள் ரிக்ரியேஷன்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல. ரிக்ரியேஷன் கண்டிப்பாக அவசியம். பிரெயினுக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. 24 hours 365 days படிக்கலாம் முடியாது. தட் ஹாவ் அ பிளான் ரிக்ரியேஷன். சண்டே ஆஃப்டர்நூன்னா வந்து ஒரு மூவி பாருங்கள், இல்லை வேறு சம்மந்தம் இல்லாமல் வேறு பண்ணுங்கள். ஹாபீஸ் டெவலப் பண்ணுங்கள், புக்கு படிங்க. சப்ஜெக்டை தவிர ஒரு சண்டே ஆஃப்டர்நூன் வந்து தட் ஷுட் பி அ பிளான் ரிக்ரியேஷன். பிரெயின் அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் வீக்குக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஆனால் எனர்ஜி ப்ளஸ் வந்து இந்த ரெஃப்ரெஷ்னஸ் வந்து அப்போ தான் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் டிசிப்ளின் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் சொன்னதான் ஹார்ட் ஒர்க் தான். அதாவது திருக்குறளில் வந்து நிறைய திருக்குறள் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சது, எல்லாத்துக்கும் பிடிச்சது தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும்ங்கிறது தான். அதுக்கு வந்து தேர் இஸ் நோ சப்ஸ்டியூட் அட் ஆல். வந்து வெறித்தனமாக படிக்கணும். அதில் எந்த நோ செகண்ட் தாட். சக்ஸஸ்க்கு ஷார்ட்கட்டே கிடையாது. ஒரே வழி தான். அதுதான் வந்து இருக்கிறதுல ஈஸியான வழி. நீங்கள் ஷார்ட்கட் நோக்கி நடந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் நம்ம இலக்கை வந்து அடைய முடியாது. நான் வந்து படிக்கிறப்பெல்லாம் நான் சொன்னேன்ல, நான் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் குவார்ட்டர்ஸில் தான் தங்கி படித்தேன். அங்கே ஸ்டாஃப்ஸ்கெல்லாம் பேசிப்பாங்க, என்ன டாக்டருக்கு பைத்தியம் எது பிடிச்சிச்சா, ரூமை வெளியே வரமாட்டேங்கிறாரு, எப்போ பார்த்தாலும் அங்கேயே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவாங்க. அந்த மாதிரி வெறித்தனமாக படிங்க. நீங்கள் இதுக்கு நான் ஒரு டூல் கொடுக்குறேன். என்னென்னா, நீங்கள் உங்களோட ஃபேமஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன் யாராக இருக்காங்களா? இருப்பாங்க. உங்களோட தோனி, அப்புறம் உங்களுக்கு ரொனால்டோ, நீங்கள் யார் வேணாலும் எடுத்துக்கங்க. அவங்க எப்படி அவங்களோட ரொட்டீனை மட்டும் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். அவர் இந்த பர்ஃபெக்ட் ரொனால்டோனா அந்த பர்ஃபெக்ட் கிக்கு, அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, அதை பர்ஃபெக்ட் பண்ணுறதுக்கு எத்தனை வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து என்னோட சஜஷன் என்னன்னா, உங்கள் ரூமில் வந்து உங்களோட ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் பர்சனை வந்து உங்களோட ஃபோட்டோ பெரிய போஸ்டர் ஒட்டிக்கோங்க. அதை பார்க்க உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் இருக்கும். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் தான் நமக்கு இம்மீடியட்டாக நம்ம கனெக்ட் ஆகும். நம்ம வந்து அவங்க காலையில் எந்திரிச்சு அந்த ரொட்டீன் இருக்குல்ல, தட் இஸ் சிம்பிளி அமேசிங். அந்த ரீச்க்கு அந்த ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ரீச் ஆகணும்னா எவ்வளோ தூரம் அவங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்கிறது அப்போ தான் நமக்கு தெரியும். ஸோ திஸ் இஸ் இட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் சொல்லிட்டேன், ஹார்ட் ஒர்க். நெக்ஸ்ட்டு நம்படி எல்ஸ் கன்சிஸ்டன்ட். ஹார்ட் ஒர்க்லாம் அதுலேயும் வந்துடுது. கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். ஒர்க் டிசிப்ளினில் வந்துடும். இஃப் யூ சே கன்சிஸ்டன்ட், தட் இஸ் டிசிப்ளின், ஒர்க் டிசிப்ளின். தென் perseverance and determination towards our goal. ஓகே, ஃபைன். அது ஐ கேன் சே ஒர்க் டிசிப்ளின் ஒரு பார்ட்டாக கூட வச்சுக்கலாம். இட்ஸ் அ வெரி ப்ராட் தீம் இல்லை ஒர்க் டிசிப்ளின்னா. Yes, sir. As an aspirant, sometimes we fall or we fail. At that time, the perseverance and the determination to achieve my goal. ஓகே, ஐ வுட் புட் இட் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் ஸ்டடீஸ் எல்லாமே என்ன சொல்லுது, அவங்க ஒரு விச் இஸ் அ பெட்டர் டிட்டர்மினன்ட் ஆஃப் சக்ஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஐக்யூவோட இக்யூ. அதுதான் இட்ஸ் அ பெட்டர் டிட்டர்மினன்ட் தே ஹவ் ஃபவுண்ட் அவுட். இக்யூ சைக்காலஜி ஆப்ஷன் யாராவது இருக்காங்க? எனிபடி வித் சைக்காலஜி ஆஸ் அன் ஆப்ஷனல்? ஒருத்தர் கூட இல்லையா? என்ன எங்க பாப்புலர் ஆப்ஷனல்? ஓ, இங்கே இருக்கிறனால. ஓகே. எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னால் பார்த்தீங்கன்னா தேர் மெனி வேரியபிள்ஸ் இருக்குது. என்னென்னா யுவர் எபிலிட்டி டு ஹேண்டில் ஸ்ட்ரெஸ், எபிலிட்டி டு ஹேண்டில் அன் அவுட்கம் விச் இஸ் நாட் வாட் யூ எக்ஸ்பெக்டட். எனி சர்க்கம்ஸ்டன்சஸில் வந்து நீங்கள் உங்களோட காமன் கம்போஷர் அதை வந்து நீங்கள் இழக்கக்கூடாது. ஹூ இஸ் அ பெட்டர் பேட்ஸ்மேன், சச்சினா தோனியா? சச்சின். பட் ஹூ இஸ் அ பெட்டர் லீடர்? ஹூ வாஸ் அ பெட்டர் லீடர்? தோனியோட அடையாளம்னு என்ன சொல்கிறாங்க? கேப்டன் கூல் தானே சொல்கிறாங்க. அதுதான் கூல் அண்ட் காமாக இருக்கணும். நீங்கள் அது அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸை வந்து நீங்கள் டெவலப் பண்ணணும். பட் எப்படி டெவலப் பண்ணுறது? ஆங்ஸைட்டி இருக்கலாமா? இட்ஸ் வெரி நார்மல். அது ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கங்க. எனக்கு வந்து எக்ஸாம் இருக்கிறப்ப, மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுகிறப்ப,
ப்ரிலிம்ஸ் போகிறப்ப இல்லை இன்டர்வியூ போகிறப்ப எனக்கு பதட்டமாக இருக்குன்னா இட் இஸ் நார்மல். ஒரு லெவல் ஆஃப் ஆங்ஸைட்டி வந்து இட் இஸ் ஃபிசியலாஜிக்கல். பார்த்தீங்கன்னா நீங்களோட ஆங்ஸைட்டி, அதாவது தட் பாடியோட இன்க்ரீஸ்ட் ஆஃப் லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா இட் வில், அதுக்கும் உங்களோட பெர்ஃபார்மன்ஸுக்கும் அங்கே ஒரு கிராஃப் இருக்குது தெரியுமா? ஆங்ஸைட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் டு அ லெவல். அதுக்கு மேலே போச்சுன்னா உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் குறைய ஆரம்பிச்சிடும். அந்த ஆப்டிமம் லெவல் ஆஃப் இது இருக்கணும் உங்களோட. நான் ஐ வுட் சஜஸ்ட் 2 things, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களோட எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் டெவலப் ஆகும். மெடிடேஷன் யாராவது பண்ணுறீங்களா? எனி பண்ணுறீங்களா? வெரி குட். நீங்கள் வந்து ஐ ஃபாலோ மெடிடேஷன் நான் பண்ணுறேன். இன்னைக்கு காலை கூட பண்ணேன். அட்லீஸ்ட் எனக்கு வீக்லி ஒரு 4 times ஆச்சும் 4 days ஆச்சும் நான் பண்ணிடுவேன். நான் எனி சிஸ்டம் ஆஃப் எனி சிஸ்டம் ஆஃப் மெடிடேஷன் விச் இஸ் சூட்டபிள் டு யூ, கம்ஃபர்டபுள் டு யூ ஆர் அக்செப்டபிள் டு யூ, அது பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு அப்புறம் செல்ஃப் இன்ஸ்ட்ரக்ஷனல் ட்ரைனிங்னு ஒன்று இருக்குது தெரியுமா? செல்ஃப் இன்ஸ்ட்ரக்ஷனல் ட்ரைனிங்னா ஆட்டோ சஜஷன்ஸ். நம்மளுக்குள்ளேயே வந்து நம்மளோட செல்ஃப் டவுட்ஸ், நம்மலாம் எல்லாம் வி ஆர் த பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சஜஷன் இருக்கு. ஐ திங்க் என்னோட ஃப்ரெண்டோட பையன் வந்து இப்போ தான் நீட் எழுதான், எக்ஸாம் எழுதும். அவனு கேட்டான், அவன் கொஞ்சம் நீட்டில் வந்து பதட்டமாக இருந்துச்சுன்னு சொன்னான். அவனுக்கு ஒரு இது நான் பண்ணேன், மேபி உங்களுக்கு கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், அதை ஷேர் பண்ணிட்டோமா? இது நான் +2 படிக்கிறப்ப நான் குமுதத்தில் ஒரு ஆர்டிக்கல் பார்த்தேன். அதில் வந்து ஒரு 9 இது இருந்தது. அப்போ அதை நான் டெய்லி என்னோட ஈவினிங் மெடிடேஷன் அப்போ somebody can read it. இதை வந்து நீங்கள் படிக்கிறப்ப மேபி வெரி பர்சனல் ஆல்சோ, யூ ஷுட் ஃபீல் இட் அண்ட் ரீட். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு திங்கே வந்து யூ ஷுட் பி தேங்க்ஃபுல் ஃபார் ஆல் யுவர் பிளெஸிங்ஸ். நீங்கள் வந்து உங்களுக்கு நான் அவனை மாதிரி இன்னும் இங்கிலீஷ் பேச தெரிஞ்சிருக்கலாம், அவனை மாதிரி வந்து எனக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கலாம், நான் கான்வென்ட்டில் படிச்சிருக்கலாம், நான் அந்த புக்கு படிச்சிருக்கலாம். ஃபஸ்ட் அக்செப்ட் யூ ஆஸ் யூ ஆர். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். அது அப்போ நீங்கள் அங்கேருந்து தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும். கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அந்த பிளெஸிங்ஸை வந்து நான் எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது, இது கடவுள்னு எடுத்துக்க வேண்டாம். யூ கேன் தேங்க் த யூனிவர்ஸ் வாட் எவர் இட் இஸ் ஃபார் ஆல் த so much love you have showered upon me. Thank you for the small and big things you have given me. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து வருது, அந்த பையனுக்கு எழுதுனதுனால அப்படி இருக்குது. ஐ எம் த மோஸ்ட் கான்ஃபிடென்ட் அண்ட் கரேஜியஸ் பாய் இன் த ஹோல் வேர்ல்ட். நீங்களே சொல்லுங்கள், மனசில் வந்து ஃபீல் பண்ணி நீங்கள் வந்து யூ ஷுட் இமேஜின் யுவர் செல்ஃப். ஓகே, ஐ எம் த மோஸ்ட் ஃபியர்லெஸ் கை இன் த ஹோல் வேர்ல்ட். ஐ லவ் சேலஞ்சஸ் அண்ட் ஐ ஷால் ஃபேஸ் தம் போல்ட்லி. I am the most coolest guy in the whole world. I can handle any circumstance in a calm and composed manner. I am unique. I shall not compare myself with others. I have my own unique talents and abilities. I shall be sincere and hardworking and at the same time enjoy what I am doing. There is always scope to improve each day, and each day I make small incremental improvements. When God is with me, there is nothing to be feared. I shall forever remain happy, cheerful and blissful. Bliss and happiness are and what is bliss? இந்த பேரானந்தம்னு சொல்லுவாங்கள்ல, யூ ஃபீல் ஒன் வித் த யூனிவர்ஸ். அந்த ஸ்டேட்டில் நீங்கள் வந்து இட் இஸ் ஆல் ஒரு ஐடியல் ஸ்டேட். இப்போ வந்து நான் பண்ணுறதுனால நான் பிளிஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கிடையாது. அதை நோக்கி போகணும், நம்ம பயணம் அதை நோக்கி இருக்கணும். ஐ ஷுட் நாட் worry about the result. I shall do my duty sincerely and leave everything to God. இதை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எனக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, அந்த பையனுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நீட்டில் வந்து ஐ திங்க் he got ஆல் இண்டியா he got very good rank. இந்த நீட்டுக்கு 1 month முன்னாடி வந்து அவன் வந்து என் ஃப்ரெண்டு கால் பண்ணி, அருண் இந்த மாதிரி அவன் கொஞ்சம் பதட்டமாக இருக்கான், நீ கொஞ்சம் பேசு அப்படின்னு சொன்ன உடனே நான் அவனுக்கான ஒரு 10 இது எழுதி கொடுத்தேன். இட் ரியலி ஒர்க்ஸ். ஓகேங்களா? மெடிடேஷன் பண்ணுங்க. மெடிடேஷன் ஆரம்பிக்கிறப்ப இது படிச்சுட்டு மெடிடேஷன் பண்ணலாம், இல்லை மெடிடேஷன் பண்ணிட்டு இது படிங்க. டேக் 20 minutes ஆஃப் யுவர் டைம் இந்த ஈவினிங். மெடிடேஷனாக என்னென்னா, வாட் இஸ் மெடிடேஷன்? லிவிங் இன் த மொமெண்ட். இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் உங்களோட தாட்ஸ் எல்லாமே அந்த சாப்பாட்டில் இருக்கும். டிவி பார்த்துட்டு சாப்பிட்றது, மூவியில் பார்த்தீங்கன்னா மூவி பார்த்துட்டு பாப்கார்ன் சாப்பிடுவாங்களா, நம்ம எதை பாப்கார்ன் டேஸ்ட் நம்ம என்ஜாய் பண்ணுறோமானா தெரியாது. அன்கண்டிஷனலாக நம்ம சாப்பிடுவோம். இட்ஸ் அ கண்டிஷன் ரிஃப்ளெக்ஸ் மாதிரி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எந்த வேலை செஞ்சாலும் சாப்பிட்றப்பனா சாப்பிடுங்க. வேறு எதையும் பண்ணாமல் சாப்பிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுனீங்கன்னா முழுசாக அங்கே ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறப்ப அங்கே சிலபஸை பற்றி நினைக்கிறது, கிளாஸில் வந்து ஃப்ரெண்டை பற்றி பேசுறதை பற்றி நினைக்கிறது அப்படி இல்லாமல்
எது பண்ணுறீங்களோ அந்த நேரத்தில் அதை மட்டும் பண்ணுங்க. அதுதான் மெடிடேஷன். அதுக்கு வந்து அப்போ தான் வந்து உங்களை எக்ஸாமில் வந்து அந்த கேள்வி கேட்டிங்கன்னா அந்த உங்களோட தாட்ஸு உங்களோட திங்கிங் பவர்லாம் அந்த கேள்வியில் இருக்கும். அதுக்கு வந்து இந்த ட்ரைனிங்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். இது எல்லாமே வந்து மீன் சில பேர் சொல்கிறாங்க செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இஸ் பார்ட் ஆஃப் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறாங்க. பட் ஐ ஃபெல்ட் நீங்கள் செல்ஃப் கான்ஃபிடன்ஸு கொஞ்சம் எம்ஃபசைஸ் பண்ணுங்கிறதுக்காக சொல்கிறேன். பிலீவ் இன் யுவர் செல்ஃப். கண்டிப்பாக உங்களால் முடியும்னு திங்க் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு அவங்க ஒரு லீவ் போட்டு நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னல, நான் வந்து எனக்கு அப்போ வந்து எந்த கைடன்ஸும் இல்லை, நானாக படிக்கணும்னா. அப்புறம் டெல்லியில் ஐ தாட் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க டெல்லியில் கோச்சிங் சென்டர் இருக்குன்னு. அப்போ 2004 வந்து ஐ வென்ட் டு வாஜிராம். நான் போகிறப்போ அங்கே ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆகிறப்போ பார்த்தா எல்லாருமே வந்து ஜீன்ஸு டிஷர்ட் போட்டு ரொம்ப ஹைஃபையாக இருந்தாங்க. எனக்கு ஐ வாஸ் டேக்கன் அபேக், நம்மளால் முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. கான்ஃபிடன்ஸ் எப்போ வரும் நமக்கு? எக்ஸாம் போகிறீங்க, கான்ஃபிடன்ஸ் எப்போ வரும்? வெரி குட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிடன்ஸ் வரப்போகுது. சரி, நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, இருந்தாலும் உங்கள் கான்ஃபிடன்ஸ் குறைய வாய்ப்பு இருக்கா? டவுட், செல்ஃப் டவுட் வரும். எப்போ வரும் செல்ஃப் டவுட்? எப்போ வருது? நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்கல்ல, சரி, நீங்கள் அவங்களாம் இருக்கிறாங்க, அவங்களால நம்ம இத்தனை பேர் இருக்காங்க, நம்ம எக்ஸாம் நீங்கள் கண்டிப்பாக நடக்கும். மெயின் எக்ஸாம்லாம் ப்ரிலிம்ஸ்லாம் போகிறப்ப இத்தனை பேர் இருக்காங்களே, எப்படி அவங்கள மீறி நம்ம வர முடியுமா அப்படிங்கிறதுக்காக ஒன்று நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். யூ ஷுட் கம்பீட் வித் ஒன்லி யூ. என்ன உங்கள் பேர் என்ன? தேவேந்திர குமார். தேவா. தேர் இஸ் அ பெட்டர் வெர்ஷன் ஆஃப் தேவா இருக்காங்களா இல்லையா? இருக்காங்களா? ஸோ அது மாதிரி தேர் வில் பி அ பெட்டர் வெர்ஷன் ஆஃப் யூ. யூ ஷுட் எய்ம் டு பிகம் த பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் யூ. அதை தான் நீங்கள் பண்ண முடியும். நீங்கள் அடுத்தவங்க மாதிரிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, இருக்கவும் தேவையும் இல்லை. யூ ஷுட் கம்பீட் வித் யூ. நீங்கள் யாரும் யூ சி இன்சைட், கம்பேர் வித் யுவர் செல்ஃப், மேக் ப்ரோக்ரஸ் இன்க்ரிமெண்ட்லி, ட்ரை டு பிகம் த பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் யூ. அப்படி பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த செல்ஃப் டவுட்லாம் வராது. நமக்கு வந்து நம்ம படித்தோம்னா அந்த படித்த அளவுக்கு போய் பெர்ஃபார்ம் பண்ணோம். நல்லா படிச்சிருக்கேன், என்னால் போய் அங்கே எழுத முடியலன்னு இருக்கக்கூடாது. என்னோட உங்கள் பொட்டென்ஷியலுக்கு நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் பெர்ஃபார்மன்ஸ். அதை தாண்டி வந்து எதுவுமே தேவையும் இல்லை. நெக்ஸ்ட் ஃபைனலாக ஒன்று சொல்கிறேன். தேர் இஸ் சம்திங் கால் சாக்ரிஃபைஸ். நீங்கள் வந்து கண்டிப்பாக எதையோ ஒன்று இழந்தால் தான் இன்னொன்று வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது வந்து எதை நீங்கள் இழக்கணுங்கிறது அது உங்களோட பர்சனல், உங்களோட லைஃப், உங்களோட சர்க்கம்ஸ்டன்சஸ் தான் டிசைட் பண்ணும். கண்டிப்பாக வந்து இப்போ இப்போ இந்த ப்ரெசன்ட் இதில் வந்து நான் வந்து என் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதனால் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. எங்கள் டாட்டர் ஒன்று இருக்குது, அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அது மாதிரி உங்களுக்கும் உங்களோட பர்சனல் ஃப்ரெண்ட் இருக்கலாம், உங்களோட கமிட்மெண்ட்ஸ் வேறு இருக்கலாம். அது பார்த்து இந்த சாக்ரிஃபைஸுங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து அந்த எலிமெண்ட் ஆஃப் சாக்ரிஃபைஸ் எல்லா சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்லேயும் இருக்குது. நீங்கள் அந்த சாக்ரிஃபைஸ் பின்னாடி நினைக்கிச்சு பார்க்குறப்ப ரொம்ப சுகமாக இருக்கும். This is what I want to say.